ஐயா வீடு வந்துருச்சு, இறங்குங்க. வீடு வந்துருச்சா? என்ன போறோம்? அங்க புள்ள போய் பாப்பா யாரு இருக்கான்னு பாப்போம். செப்பல் எதுடா? செருப்பு அந்து வச்சுல வரும்போதுல வந்துதான் வரும்போது பைக்ல செப்பல் போயிடுச்சு. உள்ள போறோம், சாப்பாடு ரெடியா இருக்கும். வீட்டுல என்ன ஸ்பெஷல் பாக்குறோம். நேத்து வேற வந்து போன் பண்ணி சொன்னாங்க, நேத்து வச்ச மீன் குழம்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நேத்து வச்சு மீன் குழம்பு நாக் அவுட் பண்றோம். உண்மையா அங்க பார்த்தல வயசு விட்டி. ஆமா, என்ன பேசுறது? எனக்கு ஒண்ணும் பேச வரல. உன்னை பார்த்தனா வரல, ஆனா அந்த பேர் இருக்கு. அப்படி தாத்தா வர மீன் குழம்பு காலி பண்ண போறாரு. சர்ப்ரைஸா அவர் பாக்குறாரா? ஆமா, நமக்கு வந்தவன அப்படியே வந்து விருந்து சோறு என்ன சொல்றா. இவங்களுக்கு இவங்க வர்றது தெரியாதான், இவருக்கு இவர் வர்றது அவங்களுக்கு தெரியாதான். இப்படிதான் உடைக்கணும். சொல்லுவேன். நாங்க வந்து ஃபர்ஸ்ட் சாப்பாடு சாப்பிடலாம். நாங்க வந்து என்னென்ன வரும் வந்த வேலையை முதல்ல பாக்குறோம், அப்புறம் அந்த வேலையை பாக்குறோம். கண்டிப்பா ப்ரோ. என்ன ஸ்பெஷல் நம்ம வந்து பார்க்கலாம். அக்கா வந்து டிஃபரெண்டா ஓபன் பண்ணி காமிங்க. டிஃபரெண்டாலாம் கேக்குறாங்க இல்லையா? டிஃபரெண்டாலாம் ஒண்ணு கிடையாது. நேத்து வந்து மீன் குழம்பு பூரா கம்பி கட்ட அனுப்பி இருக்கு. கம்பி மொத்தம் சூப்பரா இருக்கும். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சாப்பாடு மட்டும்தான் நல்லா பண்ணேன், வேற எதுவுமே இல்ல. வேற எதுவும் பண்ணலையா? வேற எதுவுமே பண்ணல. எங்க எப்பவுமே மீன் குழம்பு பாத்தீங்கன்னா பழசுதான் நல்லா இருக்கும். சோ அதனால பாத்தீங்கன்னா பழைய மீன் குழம்பு தான். ஓகே, பழைய சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிடணும். அக்கா வந்து தம்பி ஓகே தானே? பழைய சாப்பாடுனாலும் சாப்பிடணும். பழைய சோறு இருக்கா? இருக்கு. அன்பு முக்கியம். சோ வீடியோ பண்றோம், ஃபர்ஸ்ட் நாக் அவுட் பண்றோம். என்னென்ன செஞ்சிருக்காங்களோ பார்த்து நாக் அவுட் பண்றோம். அப்படியே முன்னாடி வாங்க. என்னது? ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி கொடுக்கணும். ஒரு கெஸ்ட் தண்ணி காட்டுறோம். நாங்க தண்ணி காட்டுவோம். நாங்க எல்லாத்துக்கும் தண்ணி காட்டுவோம். நாங்க தண்ணி. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சாதம், ஒயிட் ரைஸ் செஞ்சிருக்காங்க. அப்புறம் வந்து ரசம். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இந்த கோல்டுக்கு ரசம் செய்ய சொல்ல நானே நினைச்சேன், பட் அவங்களே செஞ்சு வச்சிருக்காங்க செம்ம. அப்புறம் வந்து மீன் குழம்புல பாத்தீங்கன்னா மீன் குழம்பு வந்து பழசுதான் நல்லா இருக்கும். சோ நேத்து வரல அவங்க. நீ ஃபேஸ் முடிச்சிட்டு உட்காருங்க, அதுக்குள்ள நான் காலி பண்ணிடுறேன். ஓகேல உட்கார்ந்தலாமா? சாப்பிட்டு சாப்பாட காலி பண்ணுவேன். நண்பனா இருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை எத்தாவோட சொல்லக்கூடாது. இந்த உட்கார்ந்துறோம், நாங்களும் உட்கார்ந்தலாமா? வாங்க. வாட்ஸ்அப்ல இன்ஃப்ளூயன்ஸ் சரி ஓபனே ஆக மாட்டேங்குது. வெளியே போயிட்டு ஓபன் ஆயிடும். நான் வாட்ஸ்அப் போட்டு வெளியே வந்துட்டு திரும்ப உள்ள போக சொன்னேன். ஆமா, இப்ப எதுக்கு வெளியே போயிட்டு வர? டேய், 2 டைம்ல போக கூடாது, ஒரு டைம் போனா போதும். உட்காரு. இல்ல வந்துருவேன். சரி, ஓபன் ஆகலையே. என்ன பண்ண? வெளியே போயிட்டு வந்தேன். எதுக்கு? நீ தான் வெளியே போயிட்டு வர சொல்லுவீங்க. கதவை டோர் லாக் பண்றாங்க. இப்ப அடிக்கிற அடியில யோ நான் வாட்ஸ்அப் விட்டு வெளியே போயிட்டு வான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்ஸ்டால் பண்ணவா? நீ முத சோசியல் மீடியா ஆப் ஃபுல்லுமே அன்இன்ஸ்டால் பண்ணிடு. யூடியூப், ஃபேஸ்புக், மோஜ், இன்ஸ்டாகிராம் உன்னை நான் பார்க்கவே கூடாது. நான் போயிடு. ஆமா, எனக்கு மட்டும் கிடையாது. இங்க 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 மக்களே, அது எனக்கு மட்டும் கிடையாது. யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. எனக்கு அதே நிலைமைதான். எப்படா இவ வெளியே போவான்னு அவங்களும் காத்துட்டு இருக்காங்க. இருக்கணும் மக்களே. தம்பி பாஸ்வேர்டு எதுவும் எப்பதான் காத்துட்டு இருக்காங்க. நம்ம ஆமா ஆமா வளரக்கூடாதுங்க, யாரும் வளரக்கூடாது. இல்ல, தம்பியோட மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா? தம்பிக்கு அவருடைய மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா? சோத்த போடுங்க பேசிக்கிட்டே உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இவங்களே வர சொல்லுவாங்களாம், இவங்களே பேசுவாங்களாம், இவங்களே கண்டென்ட் எடுப்பாங்களாம். நம்மளும் சும்மா உட்கார சோறு பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாதான். அப்படிதான் இருக்கு. இந்த போன் எனக்கு தானா? எத்தனை பேர் இருக்கும்? எனக்கா? அது பார்த்து முள்ளு இருக்கும், பார்த்துதான் சாப்பிடணும். நேத்து வச்ச மீன் குழம்பு
காப்பீட் ஆயிடும் போதும் வாட் ஆயிடும் பாடுற ஸ்வீட்டா இருக்கா? ஆமா காப்பீட் ஆயிடும் பாடாது இல்ல ஒருத்தவங்களை பாடக்கூடாதுன்னு சொல்றது இப்படின்னு சொல்லலாம் அப்படி ஆச்சு, நீ ஓனா கேளு, நான் சொல்றேன். அவங்க அங்க பிஸியா இருக்காங்க. பார்த்து சாப்பிடுப்பா. முள்ளு முள்ளு இருக்கும். அன்பு, வீட்டுக்குறோம், பாசம், நேசம், என்ன இருக்கும்? முள்ளு இருக்கும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வச்ச மீன் குழம்பு வேறு லெவலில் இருக்குது. ஸோ டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்கு பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு மீன் குழம்பு சாப்பிட்டு. மீன் போட வந்தாங்க. மீன் நல்லா இருக்கா தம்பி? நல்லா இருக்கா? நல்லா பயங்கரமா இருக்கும். சூட் பண்ணி ஒன்றும் சப்போர்ட் பண்ணாங்க. குழம்பு இல்லாட்டி தம்பி ரசம் இருக்கியா? குழம்பு இல்லாட்டி ரசம் ஊத்திடுங்க. இந்த முள்ளு இதுல வச்சிரு. அப்படி சாப்பிட்டா டேஸ்ட் தெரியாது. முதல்ல சோத்தள்ளி வாயில வச்சிடணும், அதுக்கப்புறம் மீனை மட்டும் தனியா எடுத்து சாப்பிடணும். எச்சி விடுறது. நல்லா இருக்கா? தம்பி ஓகேவா? இன்னைக்கு தான் கஷ்டம்டா. இன்னைக்கு அப்படி சொல்லு. சிக்கன் இருக்கு, நீங்க காணோம். நேத்து வச்சு காலி ஆயிடுச்சா? அது நேத்தே காலி. இந்த ஒருத்தன் பேசிட்டு இருக்கான் தெரியுமா? கண்டென்ட் பேர்ல வந்து சாப்பிட்டுட்டே இருந்தான் நேத்து. ஆமா, அதனாலே காலி பண்ணி விட்டான். ஆமா எடுக்க மாட்டோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்டோம் 2 பேர். நான் எங்கயா சாப்பிட்டோம், வாயில முள்ளு குத்திட்டு வச்சுட்டு வந்துட்டேன். மீன் வந்து முள்ளு குத்திச்சான் உள்ள. ஸோ அதனால வந்து நாங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஆனால் டீயில் ஒரு எண்ணம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தே ஆகணும். ஸோ இவங்க டீயில் வரணும், இல்லைன்னா டீயில் வரு, அப்புறம் வந்து அவங்க டீயில் வரு. நான் எங்க டீல வரேன்? நீ இல்லைம்மா, டீயே குடிக்க மாட்டேன், நீ எதுவுமே சாப்பிட மாட்டேன். சரி ஓகே. இப்போ நாங்கள் 2 பேர் வந்து பால் வாங்க போகிறோம். ஆமா, பால் வாங்க போறோம். ஓகேங்களா? இந்த ஏரியா வேறு புதுசாக இருக்கா. ஸோ அதனால பாப்பா தான் கூப்பிட்டு போகிறோம். அங்கே போயிட்டு என்னென்ன இருக்கோ நம்ம போய் வாங்கிட்டு வீட்டில் வந்து டீ போடும். சன் டிவி செய்திகளுக்காக சுகுமாரன். சுகுமாரனா? சுகுமாரன். சரி ஓகே, போலாமா? போலாம். 3 பேர் எங்கே போகிறோம்னா, நாங்கள் சாப்பிட்டு வீட்டிலேருந்து கிளம்பி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கு வந்து போயினுக்கிறோம். ஸோ பால் வாங்கிறதுக்கு சாப்பிட்டுக்கு அப்புறம் வந்து நாங்கள் டீ குடிப்போம் எப்பவுமே. டீ லவர்ஸ் ஜானா இருந்தீங்கன்னா வீட்டில் நம்ம சொல்லிட்டோம்ல, இப்போ நம்ம ரோட்டில் சொல்லலாம். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் ரோட்டில் பாயிண்ட். ஸோ இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் புதுசாக இருக்கு. நீங்கள் கண்டிப்பாக வந்து இதுமாரி எங்கள் பிளாக்ஸ் ஒரு சொல்லவா? சொல்லுப்பா. இந்த ஏரியாவுல நீங்க வீடு வாங்குனீங்கன்னா ரொம்ப பக்கத்துல எல்லாமே இருக்கு. 30 கிலோமீட்டர்ல பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. 1000 ரூபாய் சம்பளம் போயிட்டு இப்படி அங்க வந்து நிறைய இடங்கள்லாம் இருக்கு, அங்க போய் இது பண்ணா 1000 ரூபாய் சம்பளம். அப்படியா? தெரியாதா? தெரிஞ்சுக்கோ. வந்துருங்க, நம்பர் கால் பண்ணி நானும் உங்க வேலை சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிடுறேன். வேணா இந்த ஏரியாலாம் காமிக்காதீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பிடிக்கும். நிறைய ஃபன் இருக்கும். இப்போ கடையில் போயிட்டு என்னென்ன அட்டகாசம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆமா, இதான் கடை. சூப்பர் மார்க்கெட். இந்த ஏரியாவில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டா. ஸோ உள்ள போறோம், பால் வாங்குறோம், டீயை போட்டு சாப்பிட்டு வந்து கடவுளை வந்து தூக்கும். பாப்பா வந்து முட்டை, தயிர் சார் வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க. அப்படி இப்படி வாங்க. ஓடுதுப்பா, வாப்பா. வீடியோ வந்து ஓடாது, அங்க சவுண்டு கேட்காது. இங்க வாங்க. எந்த குதிரையில போனோம்? 1/2 மணி நேரத்துல போயிடலாம். இந்த குதிரையில போறீங்க? ஆமா, 1/2 மணி நேரத்துல போயிடலாம்ல. 1/2 மணி நேரத்துல. 1/2 மணி நேரம் வாங்கி தரணும். நீ வாங்கி தரணும். இதுக்கு எங்க அம்மா எனக்கு கல்லால் அடிக்கும். இது என்னமா? பாப்பாக்காக கேக், ப்ரௌனி கேக். ப்ரௌனி லவர் யாரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா. நீயுமா? நானதான். 3 பேர் அச்சு சாக்கா பண்றோம் இப்போ. ஓகேவா? நான் வச்சு சாப்பிடலாம்னு பிளான் பண்ணேன். இன்னைக்கு காலி ஏறுமா? மக்களே, ஷாப்பிங் பண்ணியாச்சு. ஸோ வீட்டில் போய் டீ லவர். நாங்க வந்தது வந்துட்டு பால். ஐயோ, முட்டை வாங்கல.
முட்டை வாங்கலையா? இவ்வளவு நேரம் நீங்க என்ன பண்ணீங்க? சாப்பிடறதுக்கு வாங்கணும். முட்டை வாங்க தானே அனுப்புனாங்க. நான் முட்டாய் வாங்கிட்டு இருக்கேன். இல்ல நான் அந்த அண்ணாட்ட வந்தோடனே சொன்னா அவங்க ஓடு ஓடு அண்ணா போறோம். இரு உங்க அம்மா வந்து பார்த்தோன்னா முட்டை பால் தயிர் இது 3 தான் வாங்க சொன்னாங்க. நம்ம எக்கச்சக்கமாக வாங்கியிருக்கோம். பார்த்துட்டு அம்மா ரியாக்ஷன் மட்டும் பார்க்கலாமா? வெயிட்டா இருக்கு, போயிருமா? போயிடலாம். நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன இவ்வளவு இருக்கு? பால், ஏய் முட்டை என்ன சொல்லி விட்டேன்? பால், முட்டை, தயிர். ஆமா அதான் வாங்கிருக்கேன். அதான் இருக்கே. வாங்க டூர் பாக்கலாம். எந்திரி மேல. இந்த பிஸ்கட் வாங்கணும், தயிர் மில்க் வாங்கணும், கேக்கு வாங்கணும், ஐஸ்கிரீமும் உள்ள இருக்குல்ல ஒரு டப்பாவே இருக்குது ஐஸ்கிரீம். இது எல்லாம் வாங்கணுங்க. நீ ஒரு டைலாக் பேச விடுங்களே. சோப்பு வாங்கணும், எல்லாத்தையுமே வாங்க. இது வாங்கினா இது ஃப்ரீ. அவன் கேட்க மாட்டான், நான் சொல்றேன். இது வாங்கினா இது ஃப்ரீயா? இது வாங்குனா இது நானே எடுத்து போட்டு இது எல்லாத்தையும் வாங்கினா இந்த பால் பாக்கெட் ஃப்ரீயா? இந்த பால் பாக்கெட் தான் முட்டி பிடிக்குமா? இப்ப இது இருக்கு. இந்த தயிர் பாக்கெட்ல என்ன ரெண்டு இந்த பால் பாக்கெட் வாங்கலாம், இந்த பால் பாக்கெட் ஃப்ரீயா? ஏ தயிரியாது பால் பாக்கெட்டா? நான் கரெக்டா தானே சொன்னேன். நான் சொன்னா என்னோட சொல்லுவேன் நீ. சரி காசு இருக்கலாம். யார் உங்க அண்ணன் கொடுத்தா காசு? நீயா இவ்வளவு யார் கடை கூட்டு போக சொன்னது? எது கூட்டிட்டு இவ்வளவு எல்லாம் கூட்டிட்டு போனா அந்த கடையே விலைக்கு வாங்கிட்டு வருவாங்க. சூப்பரா சமையல் வாங்கி இத திங்க மாட்டேன்னு தெரிஞ்சே வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? எப்படி என்ன தெரியுமா? பூமர் இருக்கு. அது தெரியுது. ஓ நான் பூமர் ஆன்டின்னு சொல்ல வரேன். நீ இல்லம்மா நீ ஆன்ட்டியா? இது பூமரா? இது பூமர். பூமர் பிளஸ் ஆன்ட்டி, பூமர் ஆன்ட்டி. இந்த பூமரை வந்து அவங்களுக்கு வாங்கிட்டு வந்தேன். இப்போ வந்து பாப்பாதே சொல்லிச்சு அம்மாவுக்கு கொடுங்க. ஐயோ சத்தியமா சொல்லல. அவங்க வந்து பூமர். நம்ம கலாய்க்கூடாதா? அங்க இந்த பூமர். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். சோ மறக்காம வந்து லைக், ஷேர், இது என்ன வீடியோ, கமெண்ட் எல்லாமே பண்ணுங்க. யோ அது என்ன எனக்கு வந்து கலாய்க்கிறது இதெல்லாம் ஒரு vlog. அது என்ன பூமர் கொடுத்துட்டு பூமர் ஆன்ட்டிங்கிறது என்ன இதெல்லாம்? ஒண்ணே இல்லம்மா. தாமா இது என்னது? பூமர் ஆன்ட்டி. பூமர் பிளஸ் ஆன்ட்டி இஸ் ஈக்குவல் டு பூமர் ஆன்ட்டி. நீ பூமர் அம்மான்னு தான் சொல்லணும். பூமர் பிளஸ் அம்மா இஸ் ஈக்குவல் டு பூமர் அம்மா. நாங்க சொல்லுவோம். எப்படி சொல்லுவாங்க? பை டாடா see you. யாரு? தேங்க் யூ எல்லாம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. பூமர் வேணுமா? நெக்ஸ்ட் வீடியோஸ் நிறைய உங்களுக்கு எல்லாம் வரது காத்துட்டு இருக்கு. சோ எல்லாம் வந்து பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, இல்ல நீங்க வேற மாதிரி பண்ணுங்க. ஒரு டீமா நீங்க ஃபார்ம் ஆகிறீங்கன்னு தெரியுது. ஏதோ ஒண்ணு ரெடி பண்ணுங்க. நீங்க யாராவது கமெண்ட்ல சொன்னா நாங்க அதுவும் நாங்க பண்ண தயாரா இருக்கோம். தலைகளை குதிச்சுனா கூட தம்பி மேல இருந்து குதிப்பாங்க. பரப்பாப்ல நீங்க யாராவது ஸ்கிரிப்ட் கொடுக்குறீங்களா? நாங்க பண்ணி தரோம். கெஸ்ட் குடிச்சா கூட தம்பி குடிப்பாப்ல. கதை கொடுக்குறீங்களா? நாங்க பண்ணி தரோம். இதோ உங்களுக்காக. ஓகேங்களா? நீங்க டாஸ்க் கொடுக்குறீங்களா? நாங்க பண்ணி தரோம். சகா வைசு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ஒரு வாய்ஸ் பேசுறேன்னு என்ன வாய்ஸ் சொன்னீங்களோ? இல்ல பை. ஓகே நான் சொல்றேன். உங்களுடைய ஆதங்கம் புரியுது எனக்கு. லாஸ்டா ஒரு வாய்ஸ் ஒன்னு பேசினாப்ல, அது என்ன வாய்ஸ் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் என்ன பேசுறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாது. பை.